எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற குழந்தைகளுக்கான ஜவ்வரிசி கீர். அதுக்கு நைட்டே 2 ஸ்பூன் ஜவ்வரிசியை நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போது ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சோண்டு நெய் விடுறேன். நெய் உருகுனதும் ஊற வச்ச ஜவ்வரிசியில் அந்த தண்ணியை மட்டும் வடித்து வச்சுக்கோங்க. வேறு டம்ளரில் வச்சுட்டு அந்த ஜவ்வரிசியை மட்டும் நான் இப்போ போட்டு நல்லா வணக்க போகிறேன். ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் வணக்கினா போதும். வணக்கணுன்னே அது அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். ரொம்ப நேரம் வணக்க வேண்டியதில்லை, அதுக்காக தான் ஊற வைக்கிறோம். இப்போ பாருங்கள், 30 செகண்ட்ஸ்லேயே டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்போது அந்த வடித்து வச்ச தண்ணியை உள்ளே ஊற்றிடணும். இது அந்த ஊற வச்ச தண்ணி. இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா தண்ணி சுண்டனையும் 1 ஸ்பூன் நட்ஸ் பவுடர் இல்லாட்டி நீங்கள் சத்து மாவு பொடி கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா ராகி மாவு பவுட்ரு கூட போட்டுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா சுண்டிருச்சு. அப்புறம் பால், ஒரு சின்ன டம்ளரில் பால் ஊற்றுறேன். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட போகிறேன். உங்கள் குழந்தைக்கு ஸ்வீட் பிடிக்காட்டி நீங்கள் பெப்பரும் சால்ட்டும் போட்டு கொடுக்கலாம். ஸ்வீட் பிடிச்சதுன்னா சர்க்கரை போட்டு கொடுங்க. அதுவும் நான் வெள்ளை சர்க்கரை போடலை, நாட்டு சர்க்கரை தான் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். இப்போ நல்லா கலக்கி சுண்டுற அளவுக்கு கொதிக்க விடணும். இப்போது நல்லா சுண்டிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் எனக்கு ஊற்றுறக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு அடுப்பில் எடுத்து வச்சிடுறேன். இப்போது குழந்தைகளுக்கான ஜவ்வரிசி கீர் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்திங்க, வெயிட் கெயின் ஃபுட்டு கூட. ஏன்னா இதில் ஜவ்வரிசி நட்ஸ் பவுடர்லாம் சேர்க்கறனால குழந்தைங்களோட வெயிட்டை அதிகரிக்கிறதுக்கு இது உதவும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மீண்டும் இன்னொரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷங்க, மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.